அவர் தொடங்கும் போது உங்களோட படத்துல தான் ஆரம்பிச்சாங்க. நீங்க இந்த பயணத்துல 25 வருடத்தை எப்படி பாக்குறீங்க? அனைவருக்கும் வணக்கம். 25 இயர்ஸ் ஒரு டைரக்டரா சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுன்றது பெரிய விஷயம். முதல்ல எங்களுக்கு நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன். என்னுடைய கேரியர்ல ஒரு ஒரு பெஸ்ட் ஃபிலிம், ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டு கேட்டுட்டு இருக்குது. துள்ளாதமனம் தொழுமுடைய இயக்குனர் அவரை முதல்ல என்னால் மறக்க முடியாது. ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவம் அந்த படம். நான் யார்கிட்டையும் போய் சான்ஸ் எல்லாம் கேட்டதே இல்லை. இயற்கையுடைய என்னப்படி நான் ரொம்ப சின்ன வயசுல எங்கேயும் சான்ஸ் கேட்காம யாரிடத்திலும் உதவியாளராக இல்லாமல் நேரடியாக சினிமாவுக்கு சின்ன தேவையில்லை பேசு என்ற படத்தில் அறிமுகமாகி மக்களிடையே இசையை செய்து கொண்டிருந்தேன். நான் ஒரு படத்துக்கு சான்ஸ் கேட்டு போனது துள்ளாத மனம் துள்ளும் படம் தான். இதை நான் இங்க சொல்லி ஆனந்தப்படுறதுக்கு விரும்புகிறேன். அதாவது இந்த படத்துக்கு நான் மியூசிக் டைரக்டர் கிடையாது. துள்ளாத மனம் துள்ளும் படத்துக்கு நான் மியூசிக் டைரக்டர் கிடையாது. யாரோ ஒரு புதுமுகம் பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்க கதை டிஸ்கஷன்ல இருந்தாங்க. இவர் என்னை ஆளாக்கிய தெய்வங்கள் ராபர்ட் ராஜசேகரனுடைய அசிஸ்டன்ட். ஸோ இவரை பார்த்த உடனே சரி, எங்க டைரக்டரோட அசிஸ்டன்ட் முதல் படம் பண்றாரு, சூப்பர் குட்ல பண்றாரு அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா போய் ஒரு ஆர்வத்தில் என்னென்ன கதைன்னு கேட்டேன். ஏன்னா நானும் அந்த இடத்துல கம்போசிங்ல இருக்கேன். அவர் அந்த கதையை சொன்னாரு. இந்த படத்தை நான் தான் பண்ணணும் அப்படின்னு போய் ஒருத்தருடைய வாய்ப்பை தட்டி பறித்து சௌத்ரி சார்கிட்ட போயிட்டு இந்த படத்தை நான் பண்றேன், எனக்கு ரொம்ப முக்கியமான படமா தெரியுது, இதை நான் பண்ணல. ஏற்கனவே என் கம்பெனியில் நிறைய படம் பண்றீங்க, நீங்க இது என்னத்துக்கு உங்களுக்கு அப்படிலாம் சொல்லிடாதீங்க, ரொம்ப தப்பாயிடும். ஒரு வரலாற்றில் இடம்பெறக்கூடிய ஒரு படம். எப்போதும் வழக்கமாக நான் பூவனுக்கா கூட அப்படிதான் சொன்னேன். ஒரு 275 நாள் ஓடுற கதையை கேட்டேன் சார்ன்னு. அதே மாதிரி சில்வர் ஜீப்ல ஓடுற கதையை கேட்டேன். எழில்ன்ற எங்க டைரக்டரோட அசிஸ்டன்ட் சொன்னாரு, நான் இந்த படத்தை பண்றேன்னு. அவர் சரின்னாரு. ஸோ துள்ளாத மனம் தொழும் படத்தை கேட்டு வாங்கி அந்த படத்தை எழிலுக்காக தான் பண்ணேன். நான் ஆக்சுவலா நிஜமாவே ஒவ்வொரு பாட்டையும் ரொம்ப ஆசைப்பட்டு நான் போட்டேன். ஒரு மியூசிக் டைரக்டருடைய விருப்பமான பாடல்கள் அது. இன்னிசை பாடி ஒரு முன்ன வரைக்கும் கேட்குதுன்னா அந்த படத்தை அந்த பாட்டுக்கு உருவாக்குறதுக்கு நாங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம்னு எங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு சேலஞ்சிங்கான ஒரு படம், ஓடியே தீரணும். முதல் தடையாக ஒரு காம்பினேஷன்ல இருந்து ஒரு புது டைரக்டருக்கு நான் பண்ணுறேன். அது வரைக்கும் விக்ரமன் சாருக்கு பெரிய பெரிய ஹிட்டுங்க. ஸோ ஒரு நியூ டைரக்டருக்கு, அவர் பெரிய ஸ்டார் ஆகிட்ட விஜய் சாருக்கு அந்த படத்தை வெற்றி படமாக ஆக்கியே தீர வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் பண்ண படம். ரொம்ப நல்லா பண்ணார் எழில். ஒரு மியூசிக்கல் படம் பண்ணது ரொம்ப கஷ்டம் உண்மையிலே. பாட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். இன்னிசை பாடி வரும்ன்ற ஒரு பாட்டு 4 வரை வரும். எப்படி மக்கள் அதை ரசித்தார்கள் என்று இன்னமும் தெரியவில்லை. ஏன்னா அது ஒரு மேஜிக். அதை கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும் அப்படின்றது ஒரு இயக்குனர் கையில் இருக்கு. அதை அவர் ரொம்ப அழகாக பண்ணார். அந்த படத்தில் இருந்த எமோஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உண்மையிலே ஒரு நல்ல திரைப்படத்தை ஒரு பெரிய வெற்றி படமாக்கிய எழிலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்னைக்குமே இருக்கும். என் மனசுல நீங்காத இடம் பெற்ற ஒரு படத்துடைய டைரக்டர் அவருக்கு அதுக்கப்புறம் 2-3 படம் பண்ண நான். ஸோ அவருடைய வெற்றி பயணம் தொடர எனது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. குட்டி அன்பருக்கும் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். எனக்குமே நாஸ்டாலஜிஸ்ல சொல்லணும்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த மியூசிக்கல் ஃபிலிம் 90s லாலா லேண்ட்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் எங்களுக்கு. தேங்க்யூ சார். ப்ளீஸ் டேக் யூர் சீட் சார். எழு சார், நீங்களும் அமரலாம். இன்னும் நிறைய பேர் பேச இருக்காங்க.